ஹalleluya, praise the Lord. உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. தேவன் நிச்சயமாகவே உங்களை சந்தித்து உங்களுக்குள் இருக்கிற உங்களோடு கூட போராடுகிற எல்லா சூழ்நிலையை மாற்றி அமைப்பார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனாலே உங்களுக்காக தீர்க்கமான ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிதியோன் என்ற ஒரு மனுஷனை கர்த்தர் சந்திக்கிற சூழ்நிலையை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்து மீதியானியர் என்ற விரோதிகள் கையில் ஒப்பு கொடுத்ததுனால அவர்கள் வந்து எல்லா ஆசீர்வாதங்களை கொள்ளையிட்டு போனார்கள். கர்த்தரை தேடாத ஒரு கூட்டமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். கர்த்தரை சேவிக்காத ஒரு கூட்டமாய் இருந்தார்கள். கர்த்தரை விட்டு தூரமாய் போன ஒரு கூட்டமாய் இருந்தார்கள். கர்த்தரை ஆராதிக்க மறந்த ஒரு கூட்டமாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு பல கேள்விகளோடு இருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில மாத்திரம் இந்த சூழ்நிலை? ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்கிறார்? ஏன் என்னை சோதிக்கிறார்? ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்தை நான் மாத்திரம் அனுபவிக்கிறேன்? எனக்கு மாத்திரம் தொடர்ச்சியான பலவீனங்கள், தொடர்ச்சியான இழப்புகள், கண்ணீர், துக்கங்கள், பற்றாக்குறைகள், முன்னேற்றம் இல்லையே என்று யோசிக்கிறீர்களா? சற்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தரை தேடுகிறதிலும், கர்த்தரை நம்புகிறதிலும், கர்த்தரை விசுவாசிக்கிறதிலும், கர்த்தரை பின்பற்றுவதிலும், கர்த்தரையே சார்ந்திருப்பதிலும் உங்கள் மனசாட்சியிலே சில காரியங்களை கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். ஆனாலும் கர்த்தர் பாருங்கள், அந்த ஜனத்தை விடுவிக்க மனம் இறங்கினார். ஹல்லேலூயா. காரணம், அவர்கள் படுகிற வேதனை கர்த்தர் பார்த்து சும்மா இருக்கவில்லை. இன்றைக்கும் உங்களுக்காக மனம் இறங்க போகிறார். உங்கள் குடும்ப சூழ்நிலை மாற்றி அமைக்க போகிறார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நீங்கள் நம்பியிருக்கும்படியே அவர் இப்படி உங்களுக்கு செய்கிறார். அப்பொழுது கிதியோன் என்ற மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனை கர்த்தர் சந்தித்து அவனை ஒரு நியாயாதிபதியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவனோ எல்லா நிலையிலும் மீதியானீர் என்ற விரோதிகளுக்கு பயந்து கொண்டிருந்தவன். அவனை கர்த்தர் சந்திக்கும் பொழுது அவன் கர்த்தரையே குறை சொல்ல ஆரம்பிக்கிறான். நீர் எங்களோடு கூட இருந்திருந்தால் ஏன் எங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது? நீர் எங்களை கைவிட்டீர் என்றெல்லாம் குறை சொல்லுகிறான். இன்றைக்கும் கர்த்தரை நீங்கள் ஒருபோது குறை சொல்லக்கூடாது. எவ்விதத்திலும் கர்த்தர் நம்மை கைவிடாத தேவன். பாருங்கள், அவனை ஒரு பராக்கிரமசாலி என்று அழைத்தாலும் அவனுக்குள் பயம் இருந்தது, திகில் இருந்தது, குழப்பம் இருந்தது, போராட்டம் இருந்தது. அவனுக்குள்ளாக ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. என்னுடைய பலத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் கர்த்தரை பாருங்கள், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நீதான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கிறவர். நீதான் எல்லா விரோதிகளையும் நீர் முறியடித்து ஜெயம் எடுப்பாய் என்று இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலையில் உங்களுக்கு விசுவாச பலன் கொஞ்சம் இருந்தாலும், உங்களுக்கு ஜெப பலன் கொஞ்சம் இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையின் பலன் கொஞ்சம் இருந்தாலும், நம்பிக்கையின் பலன் கொஞ்சம் இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். அந்த பலத்தோடு கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்கள், இன்னும் தொடர்ந்து ஜெபியுங்கள், இன்னும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுங்கள். இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் போகிற உங்களுடைய காரியம், உங்களுடைய வேலை, உங்கள் சம்பாத்தியம், ஊழியம், ஆசீர்வாதங்களுக்கான காலகட்டங்கள் எல்லாவற்றிலும் உங்களை அவர் அனுப்புகிறார். கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். உங்களை கொண்டுதான் உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார், உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பார், உங்கள் கணவன் மனைவி ரட்சிப்பார், உங்கள் காரியங்களை கர்த்தர் ரட்சிப்பார். உங்களை கொண்டுதான் கர்த்தர் ஜெயம் எடுப்பார், பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நம்பிக்கையின் பலத்தோடு ஜெபிங்க, விசுவாச பலத்தோடு ஜெபிங்க. பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று எங்களை சந்தித்தவரே, எங்கள் பலவீனம், எங்கள் பற்றாக்குறை எல்லாவற்றுக்கும் மத்தியிலே நாங்கள் உம்முடைய நாமத்தை பற்றி கொள்ளாமல்
உம்மை தேடாமல் ஜெபிக்காமல் உம்மை பின்பற்றாமல் ஏதாவது குற்றம் குறைகள் எங்களுக்குள் காணப்பட்டால், உமக்கு விரோதமான பாவங்கள் காணப்பட்டால் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நீர் மாத்திரமே எல்லாவற்றிலும் எங்களுக்கு பலன் தந்து கூட இருந்து எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த காலை வேளையில ஆண்டவரே, இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருக்குள்ளும் உம்முடைய பலனை அனுப்புவீராக. ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்கிற பலன், அந்த பலத்தில் உம்முடைய பலன் இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். இப்பொழுதே எல்லா பயம், குழப்பம், திகில், போராட்டம் எல்லாவற்றை எடுத்து போட்டு, சத்துருக்களுடைய திட்டங்களை முறித்து போட்டு, வியாதி படுக்கை மாற்றி போட்டு ஆண்டவர் பலனை கொடுத்து அனுப்புவீராக. இவர்கள் போகிற வேலை, வியாபாரம், ஊழியம், ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னும் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பலப்படுத்தி அனுப்புவீராக. எல்லா பலவீனமும் தோல்விகளையும் எடுத்து போடும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இன்று முதல் கர்த்தர் பலன் தருவார், ஜெயம் தருவார்.